இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கு. தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமா போக வாழ்த்துக்கள். விஜய் பார்வதி கடந்த சில தினங்களாகவே யூடியூபர் இர்ஃபான் மேலே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இர்ஃபான் பண்ணின செயலப்படி, அதாவது ரம்ஜான் அப்போ ஏழைகளுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து ஜமீன் மாதிரி அவங்களோட நடவடிக்கை இருந்தனால விஜய் பாரு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுவரை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் இர்ஃபானோட நடவடிக்கைகள் பற்றி விஜய் பார்வதி மட்டும் இல்லாமல் பலருமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. குறிப்பாக பல யூடியூப் சேனலை சேர்ந்தவங்களும் வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை எதிர்பார்க்காத இர்ஃபான் தான் பண்ணினது பலரோட மனசை காயப்படுத்திருக்குது, அதனால வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புமே கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபானோட மன்னிப்பு வீடியோவுக்கு அப்புறமும் பலருமே இர்ஃபானை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் பார்வதி இர்ஃபானோட செயல் அவமானகரமானது அப்படின்மே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபானுக்கு யாரும் பேட்டி கொடுக்காதீங்க, அவர் முன் தயாரிப்பு எதுவுமே இல்லாமல் பிரபலங்களை பேட்டி எடுக்கிறாங்க, செய்யும் தொழிலுக்கு உண்மையாக அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ வெளியிட்டிருக்கிற வீடியோவில் இர்ஃபானை மேலும் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வன்மம் பாரு வந்து வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி, எதனால செலிபிரிட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப இர்ஃபான் அவர்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல ஜீரோ ப்ரிப்பரேஷனோட வந்து எத்தனை ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, எத்தனை யூடியூப் ஆங்கர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு மோகன்லால், ஒரு பிருத்விராஜ் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து பேசணும், உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ப்ரிப்பரேஷனோட நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, சரி ஓகேப்பா உங்களுக்கு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, உங்களை தேடி ஒரு செலிபிரிட்டி கொடுக்குறாங்க, பிஆர்ஓஸும் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு குறைந்தபட்சமாவது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணுமா இல்லையா? அப்போ நாங்க ஒரு கேள்வி, ஒரு யூடியூப் ஆங்கர், நாங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஆங்கர் வந்து ஒரு கேள்வி தப்பா கேட்டோம்னா, இதெல்லாம் எவன் ஆங்கரா போட்டா, இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க, இவனெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க விட்டா அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்றீங்கல்ல. அப்போ ஒரு குறைந்தபட்ச ப்ரிப்பரேஷனாவது வந்து இன்னொரு ஒரு அந்த ஃபுட் பிளாகருக்கோ இல்ல வந்து ஒரு ஜென்சி கிட் ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க, அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சோ அவங்க கூட வந்து ரீசெண்டா யுவன் சங்கர் ராஜா அவர்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது நாயகன் பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ ஓகே, நீ ஜென்சி கிட்டாவே இருந்துட்டு போ, ஆனா அதுக்குன்னு ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் கூடவா இல்லாம வருவ, அதுவும் தெரியலன்னே ஒரு நமட்டு சிரிப்பு வேற ஒன்று சிரிக்கிறாங்க. So the point is, இத வன்மம்னு என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது. இது ஏன் நீங்க வன்மம்னு சொல்றீங்கன்னு தெரியல. ராங் பீப்புள் அட் தி ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் இதை வந்து சொல்லுவேன். So the point is, நீ எவ்வளவு வேணாலும் கேள்வி கேளு, நீ இன்டர்வியூ எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மம்முக்காவா மாமுக்கான்ற ஒரு ஒரு பேர் கூட உன்னால ஒழுங்கா சொல்ல முடியல. So when you are there, it's a basic கோவம் இல்லையா? it's genuine ஒரு கோவம் தானே, நியாயமான கோவம் தானே. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்.